அட போங்கயா நீங்களும் உங்க அரசியலும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழல் போய்கிட்டு இருக்கு. நாம கடைசி வீடியோல தான் பார்த்திருந்தோம். ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுறதா ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி திரும்பி பார்க்கும்போது அதற்குள்ள ஆளுநர் இப்போ நிலவிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பதவி பிரமாணம் பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல, அது நான் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்து இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. பெரும்பான்மை இருந்தது அப்படின்னா உடனே ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் அப்படிங்கிறதும், மேலும் தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு தகவல்களா பார்க்க முடியுது. இப்படி இருக்க விசிக தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் இவங்க இரண்டு பேருமே கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லா கட்சியில இருந்துமே கண்டனங்கள் அப்படிங்கிறது வலுக்கப்படுது. மேலும் கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்காதது அப்படிங்கிறது அவமதிப்பு. இது அவரோட அவமதிப்பு மட்டும் இல்ல, இந்த மக்களோட ஆணையை அவமதிக்கிற மாதிரி இருக்கு. இது மாநிலத்துக்கே அவமானம். பெரும்பான்மை அப்படிங்கிறது சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கணுமே தவிர ஆளுநர்கிட்ட இல்ல அப்படிங்கறத உச்சநீதிமன்றமே ஆல்ரெடி தெளிவா சொல்லி இருக்கு. மேலும் இது நான் ஒரு கட்சி ரீதியான அரசியல் பேசல, இது ஒரு சாதாரண குடிமகனோட கொள்கை குரல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. மேலும் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி ஆளுநர் மறுக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பம் ஏற்படுறதுக்கு உருவாவதற்கான இடம் ஆளுநர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படியாக தான் மணிக்கு ஒரு முறை இந்த ஆலோசனைகள், இந்த தகவல்கள் எல்லாமே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது தெளிவாவே இல்ல. சோ இப்ப விஜய் அவர்கள் பெரும்பான்மை அப்படிங்கிறது காட்டினா மட்டும்தான் இந்த பதவி பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுநர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் பார்க்க முடியுது. சோ இப்போ பயங்கரமான கண்டனங்கள் அப்படிங்கிறது எல்லா கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சிட்டு இருக்காங்க. சோ இதோட எண்டிங் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. மேலும் பல அப்டேட்ஸுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.